இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் 2024 நடந்த எக்ஸாமுடைய ஃபஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் 25/11 நடந்த ஃபஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டினில் மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹரியானா ஜாப்ஸ் .comக்கு வந்து டெலிகிராமுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த கொஸ்டின் வந்து எடுத்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு நன்றி. இப்போ ஃபஸ்ட் கணக்கு என்ன பார்த்துடலாம். ஃபஸ்ட் கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, A man loses 20% of his money after spending 25% of the remaining amount. What is the amount of money he is originally had? ஒருத்தர் வந்து 20% மணி வந்து தொலைச்சது போக மிச்சம் இருக்க அமௌண்ட்டில் வந்து 25% வந்து செலவழிச்சது போக மிச்சம் இருக்கிறது வந்து 480 ரூபா இருக்குது. அப்படின்னா ஒரிஜினலாக இருந்த அமௌண்ட் என்ன கேட்குறான். இப்போ வந்து ஒரு நிமிஷம், அவன்கிட்ட வந்து ஒரிஜினலாக இருக்கிறது 100% அமௌண்ட் இருக்குது. இப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 480 ரூபா தான் இருக்குது. ஸோ ஒரிஜினலாக 100% இருந்த அமௌண்ட்டில் வந்து 20% லாஸ் பண்ணிட்டான். அப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 80%. நம்ம ரிமைனிங் மட்டும் தான் பார்க்குறோம். ஏன்னா அவன் வந்து ரிமைனிங் அமௌண்ட் தான் நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 80% வந்து ரிமைனிங் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்பெண்டிங் 20%. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 75%. இதில் டோட்டல் அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் போச்சுன்னா 480 ரூபா. ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா என்ன வைப்போம்னா 3 4. ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா 6 8 480, 480, 6 80 480. ஸோ 3 அடி கொடுத்தோம் அப்படின்னா 2. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா 2 × 4 × 100 = 800. அடுத்து த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் 25 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. மூன்றினுடைய மடங்கினுடைய முதல் 25 எண்களுடைய சராசரி என்னன்னு சொல்லிக்கிறாங்க. சராசரி என்ன? ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர், இது ரெண்டால் ஊற்றினா அதான் வந்து ஆவரேஜ். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்பர் நமக்கு தெரியும் 3. ஸோ லாஸ்ட் நம்பர் என்ன? 25ஓட மல்டிப்ளிகேஷன் 25 தடவை. ஸோ 3 6 9 இப்படியே போய்கிட்டே 75 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 35, லாஸ்ட் நம்பர் வந்து 70. ஃபஸ்ட் நம்பர் 3, லாஸ்ட் நம்பர் வந்து 75. ஸோ டோட்டல் வந்து ஆவரேஜ் என்னன்னா 3 + 75/2. ஸோ என்ன வரும்? 78/2 = 39 தான் ஆன்சர். அடுத்ததான் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்கப்பா. இந்த கணக்கில் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா A/B C/D அப்படின்னா இதோட மதிப்பு என்னென்னா B × C / A × D. ஸோ இந்த தான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கு போட்டுடலாம். ஸோ அதுபடி வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 16.8 × 18 / 9.6. எக்ஸோட வேல்யூ இது தான் வரும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் அடி ஆயிரும். அடி கொடுத்தா மிச்சம் என்ன வரும்? 3 6 அடி கொடுத்தோம்னா 3 18, 1 6 6 3 16. ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா 16. 2 அடி கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 8 அடி கொடுத்தோம்னா ஈரெட்டா 16, ஈரெட்டா 16 மிச்சம் 4 8 8. ஸோ 21 × 3 எவ்வளவு? 63/2 என்ன வரும்? 31.5. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கு போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின். அடுத்ததாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த டிஜிட்டோட ரேஷியோ என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட்டு, அப்புறம் 10வது தசம ஸ்தானத்தில் இருக்கிற டிஜிட்டு, அப்புறம் 100வது தசம ஸ்தானத்தில் இருக்கிற ரேஷியோ என்ன இருக்குன்னா 2 3 4 இருக்குது. சாரி, யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குது? 2 இருக்குது. 10 இருக்கு. 10 தசமத்தில் வந்து 3 இருக்குது. 100 தசமத்தில் வந்து 4 இருக்குது. ஸோ அந்த நம்பர் வந்து சம்திங் 3x இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த நம்பரை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நம்பர் த சம் ஆஃப் தி நம்பர் அண்ட் தி நம்பர் அப்டைன்ட் பை ரிவைசிங் இட்ஸ் டிவிஷன். இதோட இந்த டிஜிட் வந்து ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா 2x 3x அப்புறம் 4x. இதோட கூடுதல் என்ன வருது அப்படின்னா 1332 வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட கூடுதல் என்ன வந்திருக்கு? 1332. அப்படின்னா பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி 3 டிஜிட் நம்பர் அண்ட் தி இந்த 2 நம்பர்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த 2 நம்பரை கூட்டணும் அப்படின்னா 6x தான் இருக்கும். ஸோ 6x வந்து காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 666. சரியா?
ஈக்குவல் டு 1332. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 2ன்னு இருக்கும். ஸோ அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? ஸோ எக்ஸோட வந்து வேல்யூ புட் பண்ணோம் அப்படின்னா 8 6 4 அப்புறம் 4 6 8ன்னு இருக்கும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 14 15 14 இங்கே 7 வந்துடும். ஸோ 6 9 396 ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 5னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னா p²/2. ஸோ p² வேல்யூ என்ன? 5 இதோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு பினா x² ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட மதிப்பு என்ன அப்படின்னா p² - 2. ஸோ பின்ற இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ 25 5 ஸ்கொயர் வந்து 25 - 2 ஈக்குவல் டு 23. அடுத்ததா இந்த கணக்கு, பர்டிகுலர் டைம் டியூரிங் எ டே. ஒரு பர்சனுடைய ஒரு சூரியனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உயரம் வந்து 6 அடி அப்படின்னா அவருடைய நிலனுடைய உயரம் வந்து 4 அடி அப்படின்னா அந்த மனிதருக்கு அடுத்து உள்ள ஒரு கம்பத்தினுடைய நிழலின் உயரம் 36 அடினா அந்த மனிதரோட அந்த கம்பத்தினோட உயரம் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ மனிதன் அவனுடைய நிழலுடைய உயரம், இப்போ மனிதனோட உயரம் 6 அடி அப்படின்னா நிழலோட உயரம் என்ன? 4 அடி. இங்கே அதே நேரத்தில் இது வந்து மனிதனுடைய உயரம், இதே நேரத்தில் போலினுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோடைய நிழலோட உயரம் என்னென்னா 36 அடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த போலுடைய உயரம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ரேஷியோ வந்து மாறாது. ஸோ 4 × 9 அப்படின்னா 36, 6 × 9 எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். அந்த போலுடைய உயரம் 54 அடி. அடுத்ததாக ஒரு கிராஃபில் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து வெவ்வேறு வகையான டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டா கொடுத்தாங்க. அதுபடி கொஸ்டின் ஆனால் வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ யூஸ்டு பைக் டு த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ யூஸ்டு டு மெட்ரோ. பைக் யூஸ் பண்ணுற எம்ப்ளாயோட ரேஷியோவும் மெட்ரோ யூஸ் பண்ணுற எம்ப்ளாயோட ரேஷியோ என்ன கேட்குறாங்க? பைக்ஸ் என்ன? பைக்ஸ் யூஸ் பண்ணுற எம்ப்ளாயோட எண்ணிக்கை என்ன? இங்கே பைக், இங்கே வந்து மெட்ரோ. பைக் வந்து 300 பேர் யூஸ் பண்ணுறாங்க. மெட்ரோ வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க? 150 பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரேஷியோ என்ன? 2:1. என்ன கொடுத்துருக்காங்க? பைக் டு மெட்ரோ, அப்போ 2:1 தான் கரெக்டு. இதே மெட்ரோ டு பைக்குன்னு கேட்டாங்கன்னா 1:2. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11? ஒரு எண் வந்து 11ஆல் வகுப்பட என்ன விதி அப்படின்னா ஏபி. இப்போ உதாரணமாக அந்த நம்பர் வந்து 1 2 3 4 5ன்னு வச்சுக்கிறோம், 6. இதில் ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல் மற்றும் இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய கூடுதல் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எய்தர் 11 ஆர் 0ன்னு இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 11ஆல் வகுப்படும். ஸோ கொடுக்கப்பட்ட நம்பர் படி ஒற்றைப்படையில் இருக்கக்கூடியது 9 4 13 14 18. இரட்டைப்படையில் 2 6 2 8 10 16 -16. இதுக்குள்ள வித்தியாசம் 2. ஸோ இது வந்து வகுப்படாது. 7 × 4 11 16 16 20 -9 9 × 15 9 × 6 15 = 5. இதுவும் வகுப்படாது. ஸோ இது 9 × 4 13 13 × 8 21 21 × 5 25 -2 × 6 8 8 × 6 14 11 வந்துருக்கு. ஸோ 11 அல்லது 0வில் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த நம்பரை வந்து 14ஆல் வகுப்படும். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து 11,000 ரூபா வந்து வட்டிக்கு வராரு 2 வருஷத்துக்கு 4% வந்து காம்பவுண்ட் வந்து கூட்டு வட்டியில் கொடுத்தாருன்னா அவருடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 11,000க்கு 4% வட்டி என்ன அப்படின்னா 440 ரூபா. சரிங்களா? இப்போது மொதல் வருஷத்துக்கு அடுத்து 2வது வருஷத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குவார்? இந்த அசலுக்கு எவ்வளோ வாங்குவார்? 440 ரூபா வட்டி வாங்குவார். 2வது வருஷத்துக்கு இதே அசலுக்கு வந்து 440 ரூபா வாங்குவார். ஆனால் 2வது வருஷம் வரும்போது இந்த வட்டி இருக்கு இல்லையா,
இந்த வட்டிக்கும் வட்டி வரும். ஸோ 440 வட்டி என்ன அப்படின்னா 4%. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 40, 16, 17, 176 வகுத்தல் 10. இங்கே 10 இருக்குல்ல, அப்போது 17.60 பைசா. அப்போது அமௌண்ட் எவ்வளோன்னா 880 ரூபா ப்ளஸ் 17.60 பைசா, மொத்தம் 897 ரூபா 60 பைசா. இதுதான் கரெக்டான ஆன்சர். முதல் வருஷம் இது முதல் வருஷம் வட்டி அமௌண்ட்டுக்குள்ளே அசலுக்குரிய வட்டி. ரெண்டாவது வருஷம் அதே அசலுக்குரிய வட்டியாக வரும். ரெண்டாவது வருஷம் என்ன ஆகும்னா இந்த வட்டிக்கும் வட்டி வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ஒரு கார் 4 முறை 4 சக்ஸஸிவ் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ப்ளஸ் 3 கிலோமீட்டர் ப்ளஸ் 3 கிலோமீட்டர்னு சொல்லி 4 முறை கிடக்குது. அது எவ்வளோ நேரத்தில் கிடக்குன்னா முதல் கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வேகத்துலையும், ரெண்டாவது 3 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேகத்துலையும், மூணாவது 3 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வேகத்துலையும், நாலாவது 3 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்துலையும் கிடக்குது. ஸோ அதோடைய ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே டைம் என்ன, முதல் 3 கிலோமீட்டர் எவ்வளோ 10 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாரு ப்ளஸ் ரெண்டாவது 3 கிலோமீட்டர் இது டோட்டல் டிஸ்டன்ஸ். ரெண்டாவது 3 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறார். மூணாவது 3 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறார். நாலாவது 3 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறார். இதுக்கு எல்லாத்துக்கும் மிச்சம் எடுத்திங்கன்னா 60. ஸோ இதில் ஒரு சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்னா 60 வரும். ஸோ 6ஆல் பெருக்கினீங்கன்னா அப்படின்னா 3×6 18 ப்ளஸ் 3ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா 3×9. அடுத்து இங்கே 6ஆல் பெருக்கினீங்க, இங்கே 2ஆல் பெருக்கிங்கன்னா 6, அடுத்து 3, 9, 3, 12, 30, 36. 36 வகுத்தல் 60 தான் இதோட சிம்பிளிஃபிகேஷன். அப்போ என்ன வரும் இந்த இடத்துல கூட்டினீங்க அப்படின்னா 12 வகுத்தல் 36, கீழே இருக்க 60 மேலே போயிடும். ஸோ மேலே போகும்போதில் 3 = 20. ஸோ 20 km/h. அடுத்த கொஸ்டின், HCF அண்ட் எல்சிஎம்முடைய 2 நம்பருடைய HCF அண்ட் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருடைய ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. இது வரணும்ல. இது ஃபார்முலா என்னென்னா 2 எண்களுடைய பெருக்குத்தொகை அந்த எண்களுடைய மீச்சிமா மற்றும் மீப்போவின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். ஸோ 2 நம்பருடைய பெருக்குப்புள்ள கேட்டிருக்காங்க. ஸோ அதோட எல்சிஎம் மற்றும் HCF பெருக்கினாலே போதுமானது. 7 × 245. ஸோ 245 × 7 பெருக்குனிங்கன்னா 5 7 35. 5ல் முடிகிற மாதிரி டிஜிட் எது இருக்குது? 2 டிஜிட் மட்டும்தான். ஸோ அடுத்து 5 7 35, மிச்சம் 3 இருக்குது. 4 28 31, 4 28 ப்ளஸ் 3 31 கூட்டினா 15. 15 முடிய ஒரே ஒரு டிஜிட் தான். ஸோ இதுதான். எல்லாத்தையும் பெருக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்ததான் எவாலுவேட் தி கிவன் எக்ஸ்பிரஷன் 2/3 × -9/0 × 3/3. a/0 அப்படின்னா அது என்ன அப்படின்னா 1. ஒரு பொருள் இருக்குது, a/0 கொடுத்துட்டாங்க. ஒரு எண்ணினுடைய பவரில் 0 இருக்குன்னா அதோட மதிப்பு என்னென்னா 1. ஸோ அங்கே -9/0 அதோட மதிப்பு 1 ஆயிரும். ஸோ 1 × 2 3 2/3 8 3/3 27 பெருக்குன்னா 216. அடுத்ததாக ஏ ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறார். பி ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறார். ஏபி இவங்க 2 பேர் 3200 அந்த வேலையை முடிக்கிறாங்க. யாரோட ஹெல்ப்பில்? சியோட உதவியோடு சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த ஒர்க் 3 நாளில் நடந்து முடியுது. அப்படின்னா ஹவு மச் சி எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ 8 நாளில் வேலை பார்க்குறாரு. பி ஏ 6 நாள் வேலை பார்க்குறாரு. பி எத்தனை நாளில்? 8 நாளில் வேலை பார்க்குறாரு. இப்போ ஏ, பி, அப்புறம் சி 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 3 நாள் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதனோட எல்சிஎம் என்ன? இது எல்லாமே நம்பர் ஆஃப் டேஸ்ப்பா. டேஸு, டோட்டல் ஒர்க்கு அப்புறம் எஃபிஷியன்சி. இப்போ ஏ 6 8 3 இதோட எல்சிஎம் என்னன்னா 24.
ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி என்ன, ஏவோட எஃபிஷியன்சி வந்து 24/6 4ன்னு வரும். ஸோ பியோட எஃபிஷியன்சி என்ன 3ன்னு வரும். இப்போது ஏபிசியோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா 1ன்னு வரும், 8ன்னு வரும், 8. இப்போது ஏவோட எஃபிஷியன்சி என்ன 4, பியோட எஃபிஷியன்சி என்ன 3. அப்போது ஏபியோட எஃபிஷியன்சி நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னா சியோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சலாமா? ஏபிசி இவங்களுடைய 3 பேருடைய எஃபிஷியன்சி திறன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இப்போ ஏயோட எஃபிஷியன்சி என்ன 4, பியோட எஃபிஷியன்சி 3. அப்போது 4 + 3. சியோட எஃபிஷியன்சி என்ன 1. ஸோ இப்போ என்ன கணக்கு எடுத்துருக்காங்கன்னா அவருக்கு வந்து சிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த 24 வேலையை செய்கிறதுக்கு தான் 3200 ஸோ 24 ஒர்க்குக்கு 3200 அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்குன்றது என்னது சியோட எஃபிஷியன்சி. சியோட எஃபிஷியன்சி 1க்கு வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னா 24 3200 வகுத்தல் 24 அடி கொடுத்தீங்கன்னா 4×8 = 32. சாரி தப்பாக போட்டேன். டோட்டல் ஒர்க் வந்து 24, அவங்களோட எஃபிஷியன்சி என்ன 8. அந்த 8 எஃபிஷியன்சி வந்து 3200 அப்படின்னா சியோட எஃபிஷியன்சி என்ன 1. அப்போ 3200 வகுத்தல் 8 என்ன வரும்னா ஒரு எஃபிஷியன்சி சியோட எஃபிஷியன்சி அதுக்கு வந்து 400 வந்து வேலை பார்த்துருப்பார். அடுத்ததாக ஷாப்கீப்பர் ப்ரொவைட்ஸ் சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் 5%, 4% அப்படின்னா ஈக்குவல் சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்ன கொடுக்குறாங்க. சக்ஸஸ் டிஸ்கவுண்டோட ஃபார்முலா A + B - AB upon 100. ஏயோட வேல்யூ என்ன 5, பியோட வேல்யூ 4 -5 × 4 மதிப்பெண்ண 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 + 9 இங்கே என்ன வரும் அப்படின்னா 20/100 அடி கொடுத்தீங்கன்னா 2.2ன்னு வரும். ஸோ 8.8% தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொடுத்தாங்க. ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 பக்கங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதோடைய ஏரியா என்ன கேட்குறாங்க. இது வந்து ஒரு அசமபக்க முக்கோணம். ஏன்னா எந்த பக்கமும் வந்து இன்னொரு பக்கத்தோட சமமாக இல்லை. ஸோ அசமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு என்ன அப்படின்னா 3 பக்கங்களின் கூடுதல் எஸ்னுடைய வேலையை கண்டுபிடிக்கணும் வகுத்தல் 2. அப்போ 12 22 வகுத்தல் 2 = 11 சென்டிமீட்டர். இது வந்து எஸ்னுடைய வேல்யூ. இப்போது அசமபக்க முக்கோணத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பரப்பளவு ஃபார்முலானா S × S - A × S - B × S - C இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கணக்கு வந்து போட்டுடலாம். ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்ன 11. இப்போ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 10. இப்போ ஏ 11லேருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா மிச்சம் எவ்வளோ 6 × S - B எவ்வளவு 11 7 கழிச்சோம்னா 4 × S - C 11லேருந்து 10 கழிச்சா மிச்சம் 1. ஸோ ரூட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா 4 × 66ன்னு வரும். இதை ரூட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா 2√66 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா முக்கியம். அசமபக்க முக்கோணத்தோட ஃபார்முலா முக்கியம். இந்த சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கின்றது தெரியணும். அடுத்ததாக ஒரு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் டேங்கில் வந்து அதனுடைய கொள்ளளவு என்ன பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் × 150 மீட்டர். இதில் வந்து ஒரு செவ்வக வடிவ பைப்பில் வந்து நிரப்புறாங்க. 1.5 மீட்டர் × 1.25 மீட்டர் அளவுள்ள ஒரு செவ்வக பைப்பில் வந்து தண்ணீர் நிரப்புறாங்க. எவ்வளவு 20 கிலோமீட்டர் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படி நிரப்பும் போதில் அந்த வாட்டர் டேங்கோட உயரம் வந்து 2 மீட்டர் உயரணும். சரி, ஒரு டேங்கு அந்த டேங்கோட உயரம் எவ்வளோ உயரணும்னா 2 மீட்டர் உயரணும். இப்போது 200 × 150. ஸோ அந்த டேங்கோட கொள்ளளவு என்னவாக இருக்கும் 2 × 200 அந்த நிரப்ப வேண்டிய பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னா 2 × 200 × 150ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போது அந்த பைப்பால் தண்ணி நிரப்புறோம். ஒரு செவ்வக வடிவ பைப்பில் தண்ணி நிரப்புறோம் அப்படின்னா அந்த பைப்போட டைமென்ஷன் என்ன 1.5 மீட்டர் × 1.25 மீட்டர். எல்லா யூனிட்டுமே சேமில் மாற்றணும். எல்லாத்தையும் மீட்டர் மாற்றணும். இதை வந்து மீட்டர் வந்து இது எப்படி எழுதலாம் அப்படின்னா பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 15/100ன்னு எழுதலாம். 15/10 × 125
100ன்னு எழுதலாம். இப்படி எழுதுறத இந்த கீழே இருக்கிற 10ம் 100ம் வந்து மேலே போயிடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 15 × 125 மேலே வந்து 10 × 100ன்னு வந்துடும். வகுத்தல் எவ்வளோ வரும்? 20 km/h. 20 km/h. நம்ம வந்து என்னவா மாற்றணும்? நமக்கு தேவையானது வந்து மினிட்ஸை மாற்றணும். ஸோ வந்து முதல்ல வந்து எல்லாத்தையும் செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். செகண்ட்ஸில் மாற்றணும்னா 5/18 பெருக்கணும். km/h செகண்ட்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா 5/18 வந்து பெருக்கணும். ஸோ 18 கீழே இருக்கிற 18 வந்து மேலே போயிடும். ஸோ இன்ட்டு 80ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடி எடுத்துக்கலாம். 15 அப்போ 10 இருக்கும். இங்கே ஒரு நிமிஷம் 10 இருக்கும். ஸோ 2 10 20. ஸோ 5 25 125, 8 25 200. ஸோ 5 5 25, 25 4 100. ஸோ என்ன இருக்கும் மிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × 10 × 4 × 18 செகண்ட். இப்போது இதை வந்து மினிட்ஸ்க்கு மாற்றணும். ஸோ சிறிய அளவு வந்து பெரிய அளவை மாற்றணும் அப்படின்னா அது வந்து எப்பயுமே வகுக்கணும். ஸோ ஒரு மினிட்ன்றது 60 செகண்ட். நம்மகிட்ட வந்து 60 இங்கே வந்து செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து மினிட்க்கு மாற்றோம்னா 60ஆல் வகுக்கணும். ஸோ அப்படி வகுத்தோம் அப்படின்னா 10ஆல் அடி எடுத்துக்கலாம். 3 6 18. ஸோ இதெல்லாமே வந்து என்ன ஆயிரும்? மினிட்ஸ்க்கு மாறிடும். இப்போ பெருக்கணும் அப்படின்னா 8 × 8 32. 32 × 3 மினிட்ஸ் என்ன வந்து 96 மினிட்ஸ். ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பரப்பில் நிரப்ப போகிறோன்றது முக்கியம். அடுத்ததான் என்ன பரப்பில் நிரப்ப போகிறோன்றது முக்கியம். அடுத்து எல்லாத்தையும் யூனிட் வந்து கரெக்டாக சேமாக வைக்கணுன்றது முக்கியம். km/h m/s மாற்றுறோம். அப்புறம் செகண்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அதை வந்து மினிட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இவ்வளோதான். அடுத்ததாக கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் வந்து எதுக்கு வந்து கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. மாற்றணும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி 21 × 4 2 வந்து மாற்றணும். 4 × 2 ப்ளஸ் 84 வகுத்தல் 7 × 4 மைனஸ் 15 × 5 ப்ளஸ் 42. இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 12 × 4 48ன்னு வரும். இந்த இடத்துல மைனஸ் 75 ப்ளஸ் 42 ப்ளஸ் இங்கே எவ்வளோ வரும்? 42 ப்ளஸ் 42 84 ப்ளஸ் 48 மைனஸ் 75ன்னு இருக்கும். 84லேருந்து போச்சுன்னா 9. 48 ப்ளஸ் 9 57ன்னு வரும். ஸோ இது வந்து தப்பு. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் 84 42 வந்து மாற்றணும். ஸோ 21 × 4 ப்ளஸ் 42 வகுத்தல் 17 × 2 மைனஸ் 15 × 5 ப்ளஸ் 84 ஈக்குவல் டு அடைப்புக்குறியில் வந்து 6 6 5 35 6 42 6 × 12 6 × 2 12. ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டலாக வந்து 12 வந்துடும். அடுத்து இங்கே மைனஸ் 75 ப்ளஸ் 84 ப்ளஸ் இங்கே ஒரு 84. ஸோ 84லேருந்து 75 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 9 இருக்கும். 9 இருக்கும் ப்ளஸ் 9 இருக்கும். ஸோ 8 ப்ளஸ் 12 21 கூட்டணும். 12 ப்ளஸ் 9 வந்து 21. ஸோ 84 ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 105. ஸோ அந்த ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்ததாக ஒரு கொஷின் 50 மாணவர்களுடைய ஆவரேஜ் ஹைட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர். இதில் வந்து 5 பேர் வந்து வெளியேறாங்க. 5 பேர் வெளியே பார்த்தா அவங்களுடைய ஆவரேஜ் ஹைட்னா 146 சென்டிமீட்டர். ப்ளீஸ் அண்டு 5 அதர்ஸ் whose average weight is 156 சென்டிமீட்டர் ஜாயின். அடுத்து இவங்க வந்து அவுட் ஆகுறாங்க. இப்போ வந்து என்ன ஆகிறாங்க? எத்தனை பேர்னா மறுபடியும் அதே 5 பேர், சேம் நம்பர் ஆஃப் பீப்புள். ஆனால் அவங்களோட ஹைட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 156 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. ஸோ வந்து ஆவரேஜாக வந்து 50 பேர், அவங்களுடைய 50 மாணவர்கள், அவங்களுடைய ஹைட் என்னென்னா 150 சென்டிமீட்டர் ஆவரேஜ் ஹைட்டு. இப்போ வந்து 5 பேர் வெளியேறாங்க, 5 பேர் உள்ளே வராங்க. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நோ சேஞ்ச். ஆனால் சேஞ்ச் ஆகுறதுனா ஹைட் சேஞ்ச் ஆகுது. என்ன ஆகுது? 10 சென்டிமீட்டர் இன்க்ரீஸாக உள்ளே வருது. 10 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. எத்தனை பேர்த்துக்கு? 5 பேர்த்துக்கு. ஸோ 5 × 10 50 சென்டிமீட்டர் வந்து டோட்டலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 50 சென்டிமீட்டர் வந்து டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகுது. 50 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஒருத்தருக்கு கண்டிப்பாக 1 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டல் இன்க்ரீஸ் வந்து 150 + 1 151 சென்டிமீட்டர்.
அடுத்ததாக 2 எண்களுடைய கூடுதல் வந்து 36 சரிங்களா, a + b. அந்த 2 எண்களுடைய 5 டைம்ஸ் ஆஃப் ஒன் நம்பரை வந்து 5 டைம்ஸ் ஏன்னு வச்சுக்கிறோம். அடுத்ததாக இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் அனதர் நம்பர் சரிங்களா, மன்னிக்கணும். ஒரு எண்ணினுடைய ஏனுடைய 5 மடங்கு இன்னொரு எண்ணினுடைய 4 மடங்கிற்கு சமம் அப்படின்னா இந்த 2 எண்கள் பெரிய எண்ணினுடைய பெரிய நம்பர் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 5a = 4b அப்படின்னா a வகுத்தல் b, இதோட அர்த்தம் 5 × a = 4 × b. அப்போ a/b என்ன வரும் அப்படின்னா 4/5. அப்போ a-யோட வேல்யூ 4x, b-யோட வேல்யூ 5x. ஸோ டோட்டல் என்ன, இங்கே அந்த வேல்யூ புட் பண்ணோன்னா 4x + 5x = 36. அப்போ 9x = 36 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 4. ஸோ நம்ம கேட்குறது என்ன கேட்டிருக்கோம், கிரேட்டர் ஆஃப் தி 2 நம்பர். ரெண்டுலேயும் கிரேட்டர் நம்பர் என்னது, 5x. ஸோ 5x = 20. 5 × 4 20. அடுத்தது இந்த கணக்கு. அனில் ஸ்பெண்ட்ஸ் 40% ஆஃப் ஹிஸ் இன்கம். அனில் வந்து 40% அவனோட இன்கம் வந்து செலவு பண்ணுறான். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் 40% வந்து மெடிசனுக்கு செலவு பண்ணுறான். அப்படின்னா மீதி இருக்கிறது அவன் வந்து 7200 ஒவ்வொரு மாதமாக. அப்படின்னா அவனுடைய மாத சம்பளம் எவ்வளோ கேட்குறான். மிச்சம் நமக்கு வந்து மீதி தான் இருக்குது. ஸோ மீதி எவ்வளோ இருக்குது, 7200 இருக்குது. முதல்ல ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்கும், அமௌண்ட்டு 100 இருக்கும். அதில் வந்து எவ்வளோ செலவழிக்கிறான், 60% செலவழிக்கிறான். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 60%. 40% செலவழிக்கிறான். அது மீதி எவ்வளோ இருக்குது, 60%. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற அமௌண்ட்டில் மறுபடியும் 40% செலவழிக்கிறான். செலவழிச்சப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 60% இருக்கும். இது வந்து டோட்டல் அமௌண்ட்டில். அந்த 60% எவ்வளோ அப்படின்னா 7200. ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். அடுத்து 6 6 36, 2 36 72. ஸோ 200 வந்துடும் அடி கொடுத்தோம் அப்படின்னா. அப்போ எக்ஸோட வேல்யூ 200 × 100 20,000 ரூபாய். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.